நம்ம இன்றைக்கி நார்த்தங்காய் ஸ்வீட் பச்சடிக்காக ஒரு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு அரை டீஸ்பூன், நான் எடுத்த அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன். என்னென்னா வெடிக்கணும் கடுகு வெடிக்கிறது. இப்போ இதுலேயே நான் நெய் விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டே போதும். இதுலேயே ஒன்று முந்திரி பருப்பையும் வறுத்துன்னு விடலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான், இருந்தால் போடலாம், இல்லைன்னா போட வேண்டாம். அதேமாரி திராட்சை பழம் இதெல்லாம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். முந்திரி வறுபட்டு கொடுத்து இதில் நம்ம வெல்லத்தை போடுறோம். இதிலேயே வெல்லத்தை போட்டு விடலாம். அதாவது ஜூஸ் ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா, கப்போ பாத்திரமோ டம்ளரோ ஒன்று இருக்குன்னா ஆக்சுவல் அளவு 3/4 பங்கு. ஆனால் நம்மளுக்கு ஸ்வீட்டு கம்மியாக போதும் அப்படின்னா அரை பங்கு போடுங்க. இல்லை ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சோம்னா 1 பங்காக போடுங்க. இதுக்கு பட்டு ஜலம் விட்டுக்கணும். இந்த வெள்ளம் கரைஞ்சி வரணும். கரைஞ்சி கொதிச்சு பச்சை வாசனை போக கொதிக்கணும். இதுலேயே நீங்கள் வெல்லம் இது ஆர்கானிக் வெல்லங்கிறதுனால நான் வடிகட்டாமல் போடுறேன். ஆர்கானிக் வெல்லமாக இருந்தால் தனியாக பாகு வச்சு எடுத்து வடிகட்டி அப்புறம் விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும். அந்த இதுலேயே ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, ஜாதிக்காய் பொடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் நிறைய அளவு போடணுங்கிறது கிடையாது, டேஸ்ட்டுக்காகத்தான். ஏலக்காய் பொடியை என்னென்னா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏலக்காய் வறுக்கும்போது 2 அரிசி வச்சு வறுத்து பொடி பண்ணலாம். இல்லை சர்க்கரை ஏலக்காயை வறுத்து எடுத்து ஆறினோன்னு அது கூட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வச்சு பொடி பண்ணிக்கலாம். எடுத்துக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 மெத்தடில் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது. நாள் கிழமை நல்லதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுறோம். பற்றியில் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போக கொதிக்கணும். இப்போ நம்மளுடைய வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி கொதித்து பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ இந்த நார்த்தங்காய் ஜூஸை நம்ம இதில் விடுறோம். கொதிக்க விடக்கூடாது, நுரைச்சி வந்தோடனே இறக்கிடணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக அரிசி மாவு இதால் ஒரு டீஸ்பூன் இதில் போட்டு ஜலத்தை விட்டு கரைச்சிக்கணும். அதையும் இதோடையே சேர்ந்தாப்பில் விட்டுடணும். இந்த முந்திரியை இறக்கி வச்சும் நெய்யில் தாளித்து கொட்டலாம், முன்னாடியும் தாளித்து கொட்டலாம். ரொம்ப சௌரியம்தான். இது பக்கத்துலேருந்து பார்த்துட்டு கலரிகிட்டே இருக்கணும். ரொம்ப கொதிக்க விட்டுலாம் நீர்த்து போயிடும். நல்லா நுரைச்சி அதுவே வரும்போது அந்த பதம் வந்தோடனே டக்குன்னு இறக்கிடணும். ரொம்ப தளதளனும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இறக்கிடுங்கோ. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்போது இறக்கினா தான் இலையில் விடும்போது ஏன்னா கட்டியாக ஜாம் மாரி வரும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போடுறோம். இதுமாரி போடும்போது தான் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய நம்மளுடைய நார்த்தங்காய் பச்சடி ஸ்வீட் பச்சடி இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இறக்கிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நம்ம உருளைக்கிழங்கு கறி அடுத்த ரெசிபி பண்ணிட்டு இருக்கேன்னா இது ஆஸ் யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம இதிலே நிறைய போட்டிருக்கேன். அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா நான் என்ன சேர்க்கப்படுறேன்னு அதனால் இது நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டல. லாஸ்ட்டாக நான் இதுக்கு நான் அரிசி மாவு தூவி இறக்க போகிறேன். கொஞ்சம் கரை முறுமுறுன்னு வரும், அதுக்காகத்தான் இதை போட்டுருக்கேன். அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் உங்களுக்கு காட்டலாமேன்னு இந்த வீடியோவை காட்டுறேன். இப்போ இதை நல்லா எண்ணெய் அப்படியே ஒரு 2 நிமிஷம் பெரட்டிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். ரெடி ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து விட்டேன் சர்விங் பவுலுக்கு. இந்த உருளைக்கிழங்கு புது கிழங்கு பிள்ளைக்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன். இந்த அளவு குழஞ்சி விடுத்து குழஞ்ச அப்புறம் வெங்காயத்துக்கு எடுத்து வரும்.
கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிறவா ஓப்பன் வச்சிடல வேக விட்டு வெந்து விட்டான்னு நம்ம கிள்ளி பார்த்து எடுத்துடணும். இதேமாரி நீங்கள் பண்ணுங்க. இப்போ தக்காளி பசலை கூட்டுக்கு நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன், நெய்யும் விட்டுருக்கேன். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கிறது. ஜீரகம் போட்டுக்கலாம், ஜீரகம் தாராளமாக போட்டுக்கலாம். ஜீரகமும் பொரியணும். ஜீரகம் நல்லா சவந்து பொரிஞ்செடுத்து இப்போ வெறும் தக்காளி நான் ஒரு 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். சின்ன தக்காளியாக அதை போட்டுருவேன். வெங்காயம் போடலை, பூண்டு வெங்காயங்கள்லாம் எதுவும் போடலை, அதெல்லாம் ஆப்ஷன். பகுதி நான் இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும், மஞ்சப்பொடி 1 டீஸ்பூனு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த பொடி வாசனை இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு இதை வதக்கணும். இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பசலைக்கீரையை போட்டுக்கலாம். அது முன்னாடி இது வருங்கோ. இது வந்து ஒரு 1/2 வதங்கு வதங்கிடுச்சு. அப்புறம் இன்னுமே வச்சிருந்தா தீஞ்சு போயிடும். பசலைக்கீரை வந்து ஒரு செகண்டில் சுருங்கிடும், நல்லா வதங்கிடும். எதுவும் போடவே வேண்டாம். இதை ஒரு கையளவு ஜலத்தை மட்டும் தெளிச்சுட்டு வதக்கினாலே போதும். கீரையை எப்பவும் ஓப்பன் வெசலில் வச்சு பண்ணுங்க. அப்போ அதோடைய சத்து நமக்கு கிடைக்கும். ஏதோ அர்ஜென்ட் அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் குக்கரில் மூடி போட்டு பண்ணிக்கலாம். நான் ஒரே பொருளை வச்சு ஜாயின் வச்சுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். பெருங்காயம் எல்லாம் விட்டுக்கணும். பெருங்காயம் கட்டி போடலாம், கட்டி போட்டு தான் வரைக்கும் போது போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாக்க பவுடரும் போட்டுக்கலாம். வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டுடலாம். இதுக்கு மிளகாய் வத்தல் போடலாம். நான் தனி மிளகாய் வத்தல் போட்டதுனால எதுவும் போடல. இப்போ நிறைய வேணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தமாரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு ஜலத்தை விட்டு நல்லா வழுவனா அரைச்சி அதில் விட்டுடணும். அரைச்சி வச்சுட்டு பார்க்கலாம். நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. இதை இந்த கீரையில் தூக்கி விடணும். விட்டு இந்த மிக்சி ஜாரோட மூடியில் இருக்கிறதையும் ஒழிச்சு விட்டுட்டு நல்லா ஒரே ஒரு இது அளவுக்கு ஜலத்தை மட்டும் விட்டு மிக்சி ஜாரை அலம்பி இதில் விட வேண்டியது. ஜார் அலம்பியாச்சு. இந்த ஜலத்தை இதில் விட்டு நல்லா வதக்கி வேக விடணும். வேக விட்டு இதே ஸ்டேஜில் உடனே இறக்குறதுனா இறக்கிடலாம். அரிசி மாவு கரைச்சி கொட்டியோ கெட்டியானோடனே இறக்கிடலாம். நான் வந்து இதுக்கு பருப்பு போட போகிறேன். இதுலேயே நீங்கள் வந்து கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு வேக வச்சு இதோடைய போடலாம். இப்போது இது நல்லா இந்த கீரை வெந்து மசிஞ்சு எல்லாம் பச்சை வாசனை போக அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்மளுடைய பசலைக்கீரை வந்து கூட்டு அதுக்கு எல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. நம்ம அரைச்சி விட்ட பச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து. இப்போ நான் வந்து இதுக்கு இன்றைக்கி பைத்தம்பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். வேக வச்ச பைத்தம்பருப்பை நம்ம இதில் போட்டுக்கிறோம்.
இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட வேண்டியதுதான். இது சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ் சாதம் சுட சுட சாதம் வடித்து நெய்யை விட்டுண்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்னா இந்த பக்கத்தில் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொதி விட்டு கெட்டியானோன்னே இறக்கணும். இல்லைன்னா அரிசி மாவு கரைச்சி விட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். நான் மாவெல்லாம் கரைச்சி விட போகிறதில்ல, ஒரு கொதி விட்டு தான் இறக்க போகிறேன். கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம நெய்யில் இதுக்கு உளுத்தம்பருப்பு தாளித்து போடணும். உடைச்ச வெள்ளை உளுத்தம்பருப்பு நான் இதில் போட போகிறேன். நல்லா வறுப்பிட்டோடனே பார்க்கலாம். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் நல்லா செவந்துன்னு இருக்கு. இப்போ கீரை நல்லா வந்துருக்கு. இந்த வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த கீரையில் இந்த நெய்யில் வச்ச உளுத்தம்பருப்பை தாளித்து கொட்டிட்டேன். நெய்யில் வறுத்த உளுத்தம்பருப்பை தாளித்து கொட்டியாச்சு. வந்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் 2 குழம்பு படம் வறுத்து போட போகிறேன். இப்போ நம்ம குழம்பு படம் வறுக்கலாம். அதில் குழம்பு படம் வறுத்து போடலாம், சாம்பார் வடம் வறுத்து போடலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். வறுத்து போட்டுட்டு கலரியும் விட்டுடலாம். கலரி விட்டுட்டோம்னா அதில் நல்லா ஊறின்னு இருக்கும். வயசானவர்களுக்கு சாப்பிட்றது சௌரியமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸாக இருந்தால் நறுக்குன்னு வேணும்பா அப்படின்னாக்க நம்ம கலராமல் அப்படியே போட்டு பரிமாறுற நேரத்துக்கு இதை வறுத்து அதில் போட்டு அப்படியே போட்டுடலாம். நம்ம சௌரியம் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. குழம்பு வடை, கருவடாத்துலேயும் சாம்பார் வடாத்துலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி இருக்குது. இந்த வருஷம் போட முடியல, டைம் இல்லாததுனால போட முடியல. ஒரே ஒரு மெத்தட் தான் நான் போட்டிருக்கேன். வரும் வருஷம் வெய்ய காலத்தில் நிறைய போடலாம், டிஃப்ரெண்ட் டைப்பாக போடலாம். இது வறுபட்டு கொடுத்து இதை தூக்கி நான் கீரையில் கொட்ட போகிறேன். குழம்பு வடாத்தை வறுத்து நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ இதை நான் வந்து இப்படி ஒரு கலரி விட்டு விட்றேன். நம்மளுடைய நார்த்தங்காய் ரெசிபிஸ் காம்போவில் இன்றைக்கி நான் நார்த்தங்காய் சாதம் பண்ணுறேன். நான் ஃபுல் ரெசிபியும் காட்ட போகிறதில்ல, ரெசிபி சொல்லிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி இருக்கும். அதனால் நான் காட்டில் கடுகு போட்டுருக்கேன். இதுக்கு என்ன ரெசிபி அப்படின்னா எண்ணெய் வச்சுட்டாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டாச்சு. அப்புறம் உடைச்ச உளுத்தம்பருப்பு, முழு உளுந்து இருந்தாலும் போடலாம், வெள்ளை உளுந்து, உடைச்ச உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், நிலக்கடலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம், ஜலம் எல்லாத்தையும் விட்டு நல்லா தாளிச்சுக்கணும். நல்லா வறுவிட்டதுக்கப்புறமா சாதத்தை போட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா கலரிண்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம நார்த்தங்காய் ஜூஸை அதில் விட்டு கலரி இறக்கிடணும். இதுதான் ரெசிபி, பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வறுபட்டாச்சு. எண்ணெய் விட்ட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பச்சை மிளகாய், வத்த மிளகாய், கருவேப்பிலை. இந்த சமயத்தில் நான் அடுப்பேன் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சூட்லேயே இதுனுக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போடுறேன். இது யாரும் போட மாட்டா, இதை போட்டு பாருங்க. இது டேஸ்ட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இந்த சூட்லேயே போட்டுடணும். சூட்லேயே போட்டால் தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். அப்போ தான் கருகாமல் இருக்கும். பெருங்காய ஜலமும் விட்டுக்கலாம், பெருங்காய பவுடரும் போட்டுக்கலாம்.
பெருங்காயத்தெல்லாம் விட்டுட்டோடனே லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்தமாரி கலரி விட்டுணுங்க. இதுமாரி பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது இந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சாதம் இதை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சர்க்கரை போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது எடுத்து கொடுக்கும். நார்த்தங்காய்க்கு இந்தமாரி சர்க்கரை போட்டுட்டேன்னா ஆனால் எடுத்து கொடுக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பையும் நான் போட்டுன்ட்டேன். அவ்வளோதான். இப்போ சாதம் இதில் போட்டு கலர வேண்டியதுதான். இப்போ நம்ம நார்த்தங்காய் ஜூஸை விட்டுட்டு இதுக்கு இந்த அளவு போதும். அதனால தான் நான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னாக்க இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு கலரி விட்டுற வேண்டியதுதான். இன்றைக்கி நம்மளுடைய நார்த்தங்காய் காம்போ ரெசிப்பியில் நார்த்தங்காய் சாதம், நார்த்தங்காய் ரசம், நார்த்தங்காய் தொக்கு, நார்த்தங்காயில் ஸ்வீட் பச்சடி, இது பார்ட் 1 தான். அடுத்தது நம்ம பார்ட் 2ல் இன்னும் மிச்சம் என்ன உண்டோ அதை பார்க்கலாம். அது அவ்வளோதான், இது முடிஞ்சது. அடுத்து இப்போ நம்ம நார்த்தங்காய் ரசத்துக்காக ஜலம் வச்சுட்டுருக்கோம். இது சாதாரண வெறும் தண்ணி தான். இது இதில் வந்து நம்ம எல்லா பொடியும் போட்டுக்கிறோம். ரசப்பொடி, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி. கல் உப்பு போட்டுக்கோங்க. வெல்லம் என்ன நம்ம எடுத்துட்ட இதுக்கு ரசத்துக்கு இந்த அளவுக்கு போதும். 2 பச்சை மிளகாய், நல்ல பெருசாக ஒரு தக்காளி, பெருங்காயம், ரெண்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கொதித்து இந்த பொடி வாசனையெல்லாம் போய் தக்காளியுடைய மேல் தோல் வந்து வெந்து வரணும். இப்போ நம்ம நார்த்தங்காய் ரசத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக தக்காளி பொடி வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ பருப்பு ஜலத்தை நம்ம விடுறோம். தேவையான அளவுக்கு விட்டுக்கிறோம். நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அதனால் எனக்கு இந்த அளவுக்கு ரசம் போதும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த சாமான் போட்டு நான் ரசம் வச்சுருக்கேன். இப்போ இதுபடியே நுரைச்சி வரணும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். நார்த்தங்காய் ரசத்துக்கு நல்லா நுரைச்சி ஜம்முன்னு வந்துட்டு இப்போ நான் நறுக்கி அலஞ்சி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லியை போடுறேன். இது இப்போ இதுக்கு தாளித்து கொட்டணும் ரசத்துக்கு. ரசத்துக்காக நெய் விட்டுக்கிறேன். நெய்யை விட்டுட்டு நெய் வந்து நல்லா உருகணும். கடுகு தாளிக்கணும். நெய் உருகிட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சு வரட்டும். கடுகு வெடிச்சு விட்டு நம்ம ரசத்தில் தாளித்து கொட்டிடலாம். நான் நார்த்தங்காய் ஜலம் விட்டுட்டேன். இப்போ நம்மளுடைய நார்த்தங்காய் ரசம் ரெடி ஆகிட்டு இந்த பாருங்க. அது ஆற்றுக்குள்ளே தான் தேவை. நான் அதில் தான் வச்சுருக்கேன். இப்போ நார்த்தங்காயை நல்லா ரசம் ஆறின உடனே நார்த்தங்காய் ஜலத்தை இதில் விட்டுடணும். அவ்வளோ. வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம கிச்சனில் நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம்னா நார்த்தங்காய் காம்போ ரெசிபீஸ். நார்த்தங்காயை பேஸ் பண்ணி காம்போ ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறது, என்ன ரெசிபி பண்ணிட்டான் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த நார்த்தங்காயிலேருந்து நம்ம கொட்டையை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுமாரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொட்டையோடு நீங்கள் போட்டீங்கன்னா கசந்து போயிடும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கசந்துடும். இதேமாரி ஒரு கத்திரிக்கொள்ளையில் இப்படி உள்ளே விட்டு இது பண்ணேன்னா அப்படி ஜூஸ் வெந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது பண்ணலாம். பார்த்து பொறுமையாக அப்படி எடுத்து போட்டுரும்போது ஜூஸ் எல்லாம் வெளியில் வராது. அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் அது வரைக்கும் போய் குத்தி எடுக்க போகிறதில்ல. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு கொட்டை ரெண்டு கொட்டை கூட இருக்கும் சமயத்தில். இதெல்லாம் நம்ம டிஷ்ஷு கசந்து போயிடும். அப்புறம் டேஸ்ட் எல்லாமே ஒரு கொட்டையாக இருந்தால் கூட கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்தமாரி எடுக்கணும். சத்தம் ஒரு பட்டையில் ஒரு கொட்டையும் எடுத்து போடும்போதும் பாருங்க, இது பார்க்கும்போதே தெரியுது பட்டையில் இந்த மாதிரி விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் ஜூஸை புழிஞ்சு அப்புறமா ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன பொடி கொட்டை பிஞ்சு கொட்டை ஏதாவது வந்துட்டாலும் அது எடுத்துடணும். கொட்டையும் இந்த மாரி அவ்வளோதான். இதேமாரி எல்லாத்தையும் எடுக்கணும். ஒன்றுன்னா அப்படி எடுத்துட்டோன்னா வருங்க. இதை வச்சுட்டு இப்படி எடுத்துடணும். ஒரு கொட்டையாக எடுக்கணும். இது பண்ணிங்கன்னா தானாக வரும். ஒவ்வொன்றும் இடம் பிடிக்கும். வரமாட்டேங்குது பாருங்க. இந்த மாதிரி எடுக்கணும். ஒவ்வொரு எதர்லேயும் ஒரு கொட்டை கண்டிப்பாக இருக்கும். நார்த்தங்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சிட்ரஸ் ஃப்ரூட்டு. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் கூட நம்ம பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டு அது கூட பாருங்க. ஆனால் ஒரே டிஷ்ஷஸை பலவிதமாக பண்ணிடலாம். அதனால் இது பண்ணிவிட்டு அதனால் இது பார்க்க வேணாங்கிறது இல்லை. ஒரே டிஷ்ஷஸ் ஒரே காய்கறியில் பல டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதுமாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. இப்போ நம்ம நார்த்தங்காய் தொக்கு பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஈஸி மெத்தடில் பண்ண போகிறோம். அதனால இப்போ நார்த்தங்காயை இப்போ நல்லாவே பெருசாகவே வச்சுட்டாச்சு, நறுக்கி வச்சுக்கிட்டேன். இதுவும் கூட தக்காளி மிக்சிங் இந்தமாரி யாரும் பண்ணியிருக்க மாட்டா. நீங்கள் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு இந்தமாரி ஒரு ஸ்டாண்டையும் போட்டுவிட்டு பத்தாதுக்கு நம்ம குக்கர் வாங்கும்போது இந்தமாரி ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்பான். இருந்ததுன்னா அதையும் போட்டுன்ட்டு நேற்றுக்கு எதுக்கு 2 ஸ்டாண்டு நான் போடுறேன்னா அப்படி எப்படி இருந்தால் ஒரு பாதுகாப்புக்காக குக்கரில் இருக்கிற ஜலம் மேலே வந்துடாமல் இருக்கும். அதுக்காக அதை தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டு இல்லை கொஞ்சம் நல்ல குழுவான உயரமான பாத்திரமாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட போதும். இப்போ இதை நான் ஒரு 5 விசில் விட போகிறேன். 5 விசில் விட்டு நல்லா பாயில் ஆகி வரணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்த்தங்காய் தக்காளி பழம் டிஃப்ரெண்ட் டைப்பில் டேஸ்ட்டில் ஒரு தொக்கு பண்ணலான்னு இப்போ நான் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா வந்தது. அதான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இது நம்ம இது பண்ணி குக் பண்ணோம் இல்லையா, நார்த்தங்காயையும் தக்காளியும் வச்சு அது வந்திருக்கு. அதோட ஜலம் தான் இதில் விட்டுருக்கு. இதோட ஜலம் மேலே எழும்பி வரல. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் இந்தமாரி ஒரு காஞ்ச ஜார், ஈரம் இருக்கக்கூடாது, இதில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணும். இப்போ நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம் அப்படின்னா பாருங்க, வெல்லம், நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு வெல்லம். இது அப்படியே போடுறோம். இந்த ஜலம்லாம் இருக்குது இல்லையா, இந்த ஜலம் அப்போ அரைக்க விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வடிகட்டி வச்சுக்கலாம், ஏன்னா தெரிக்காமல் இருக்கும். அதுக்காக இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, இந்த அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டா போதும். காரப்பொடி, இது அறுசுவையும் நிரம்பி இருக்கும்.
தாராளமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, எனக்கு தேவையான உப்பு பாதி போட்டுட்டா போதும். அப்புறம் பெருங்காய பவுடர், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா ஆறி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் தொக்கு பதத்துக்கு. இப்போ நல்லா ஆறி ஜலம்லாம் இந்த ஜலத்தை தான் விட்டு அரைச்சிக்கணும். இது நல்லா விட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே அடுப்பில் எண்ணெயை விட்டுண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்து வரட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்கிறது. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் போடணும். இதே நான் ஜலம் விடவே இல்லை. வெந்த நாத்தங்காய் ஜலம் இருந்தது இல்லையா, அது விடவே இல்லை. ஏன்னா இதில் தக்காளியும் சேர்த்து இப்போ போட்டுன்றதுனால அதுவே நல்லா மாவாக மசிஞ்சு வந்துடுச்சு. ஸோ மிக்சியில் இருக்கிறதுல நம்ம விட்ட வழித்து போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நாத்தங்காய் தக்காளி தோசுக்கு மிக்சியில் இருந்து எல்லாம் வழித்து போட்டாச்சு. நிறைய மெத்தடில் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த மெத்தடு. பச்சையாகவும் அரைச்சி விட்டு பண்ணலாம். இது குயிக் வெர்ஷன். இப்போது இதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுக்கணும். நம்ம நல்லா அடி பிடிக்காமல் கலரிண்டே இருக்கணும். இது கடையில் நான் என்ன பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்போ போடணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி நல்லா வரணும். அதுமாரி நிறைய எண்ணெயை விட்டால் தான் கட்டு போகாமையும் இருக்கும், தொக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாகவும் எதுக்கணும், சப்பாத்தி பூரின்னு ஒன்றும் இல்லாத அன்றைக்கி டக்குன்னு தொட்டுக்கலாம். தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுமாரி பண்ணி வச்சுருந்ததுன்னா. இப்போ நம்மளுடைய நாத்தங்காய் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு, நான் சொன்னேன் இல்லையா, கடுகு வெந்தயம் வறுத்து இந்தமாரி பவுட்ரு பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த ஊறுகாய் தொக்கு எது பண்ணாலும் படலாம். நிறைய போடணுங்கிறது கிடையாது. அது எனக்கு எவ்வளோ தேவையோ அது போடலாம். இதுக்கு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இதுவும் முடிஞ்சு போயிடுது. நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க.